இன்னொருவரை நம்மளை விட மட்டமா நினைக்கிறத விட ஒரு மோசமான குணம் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. இந்த உலகம் முழுவதும் இறைவனுடைய படைப்பு, இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டது இந்த உலகம் முழுவதுமே. அல்ல இன்னொருவரை குறைவா நினைக்கிறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு? ஐயா, நான் சூஃபிகள் பற்றி ஒரு புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். சூஃபி ஞானிகள் பற்றி. நாகூர் ரூமி அப்படின்னு பேரு. அவர் ஒரு இஸ்லாமியர். நிறைய அழகான பல விஷயங்களை அந்த சூஃபி ஞானிகளை பற்றி எழுதியிருக்கார். நான் படிச்ச புத்தகத்தில் அது ஒரு ஒண்டர்ஃபுல் புக். அது அவர் ஒரு சம்பவம் எழுதுறார். பஸ்தாமி அப்படின்னு பேர்ல ஒரு சூஃபி ஞானி. அவர் வியாபாரி, நிறைய பணம் சம்பாதிப்பார். ஆனா இஸ்லாத்துல நம்பிக்கை உடைய ஒரு சூஃபி ஞானி. 6 வேளை தொழுகை ஒழுங்கா பண்ணுவாரு. நல்ல உடை உடுத்தி இருப்பார், நல்ல காஸ்ட்லியா ட்ரெஸ் போட்டிருப்பார். தெருவழியா நடந்து வர்றாரு பஸ்தாமி. வரும்போது ஒரு நாய் படுத்திருக்குது. அந்த நாயை பார்த்த உடனே, ஐயோ நாயாச்சே, நாய் மேல நம்ம துணி பட்டுட்டா தப்பா போயிடுமேன்னு அந்த துணியை என்ன பண்ணார், நாய் மேல படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படி மேல இப்படி தூக்கி பிடிச்சார். அந்த நாய் மேல படக்கூடாதுன்னு துணியை அப்படி தூக்கி பிடிச்சிட்டு அதோட நிறுத்தி இருந்தா பரவாயில்ல. அந்த நாயை ஒரு அருவருப்பா பார்த்தார். இப்படி ஒரு அருவருப்போடு அந்த நாயை பார்த்தார். சே, இது வெளியில கிடக்குதுன்னு ஒரு அருவருப்பா பார்த்தார். அடுத்த செகண்ட் நாய் மனுஷ குரல்ல பேச ஆரம்பிச்சது. நம்ம ஊர்ல பல மனுஷன் நாய் குரல்ல பேசுறான். இந்த நாய் மனுஷ குரல்ல பேசு. பஸ்தாமி, உன் துணி என் மேல படல, நீ இவ்வளவு அவஸ்தைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, உன் துணி என் மேல ஒன்னும் படல. சரி, ஒருவேளை அந்த துணி பட்டிருந்தா கூட அந்த அழுக்க போறதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு வாளி தண்ணியில முக்கி தொடச்சா போதும். ஒரு தண்ணியில முக்கி எடுத்து துவைச்சிட்டா அந்த அழுக்கு போயிடும். அவ்வளவுதானே. என் மேல பட்டிருந்தா அழுக்கு, நீ என்ன பண்ணிருப்ப? ஒரு வாளி தண்ணியில தொடச்சிருக்கலாம். அந்த நாய் ஒரு கேள்வி கேட்டுச்சு. இப்போ ஒருவேளை என் மேல பட்டிருந்தா நீ ஒரு வாளி தண்ணியில அந்த அழுக்க போக்கி இருக்க முடியும். ஆனா இப்ப நீ என்ன அருவருப்பா ஒரு பார்வை பார்த்தியே, ஒரு அருவருப்பான பார்வையை என் மேல போட்டியே, அதை 7 கடல் தண்ணியில கழுவுனா கூட போகாதேடா, நான் எங்க போய் கழுவுறது? நீ என்ன வெறுப்பா இப்படி பார்த்தல்ல, அந்த பார்வையை 7 கடல் தண்ணியில கழுவுனாலும் போவாதே, எங்க போய் கழுவுறது? பதில் சொல்லு. பஸ்தாமி ஒரு வினாடி யோசிச்சவர் டக்குன்னு அப்படியே, ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம இன்னொரு வரை குறைவா பார்க்க நமக்கு உரிமை இல்லை. நான் பாரதியை நேசிக்கிறதுக்கு பல காரணங்கள்ல ஒரு காரணம் பாரதியோட ஒரு வரி எனக்கு உயிர் வரி. பாரதியை எத்தனையோ கோணத்துல பார்க்கலாம். ஒரு வரி சொல்றான் பாருங்க, இன்னொரு மனுஷனை அவமதிக்கிற மாதிரி பார்க்காதேன்னா. சில பேர் பார்க்கும் போதே ஒரு அலட்சியமா பார்ப்பாங்க, ஒரு கர்வத்தோட பார்ப்பாங்க, அதை சகிக்க முடியாது. அத பாரதி எழுதுறான், மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் இனி உண்டு. வேற ஒண்ணு வேணாம், மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் இனி உண்டோ. எவ்வளவு பெரிய வரி அது. இந்த பஸ்தாமி நாயை அப்படி பார்த்த உடனே அந்த நாய் கேட்டுச்சு, இப்ப நீ என்ன பார்த்தியே, அதை எந்த கடல்ல போய் நான் குளிச்சு கழுவுறது? அவர் உடனே வெக்கப்பட்டார். ஆஹா நான் தப்பு பண்ணிட்டேன். அந்த நாய்கிட்ட சொல்றாரு, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்க, நான் அப்படி பார்த்திருக்க கூடாது. இப்ப வேணா ஒண்ணு பண்ணலாமா? நீ இவ்வளவு பெரிய அறிவாளியா இருப்பேன்னு எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? என்ன, எனக்கு குருவா இருந்து நீ வழிகாட்ட முடியுமான்னு கேட்டார். நாயை பார்த்து, எனக்கு குருவா இருந்து வழிகாட்ட முடியுமா? அதுக்கு நாய் சொன்ன பதில் தான் டாப், என் சிஷ்யனா இருக்க உனக்கு தகுதி இல்லையே. அதுக்கு ஒரு யோகியதை வேணுமே, உனக்கு இல்லையே, நான் எப்படி உன்னை சிஷ்யனா வச்சுக்க முடியும்? இவர் ஷாக் ஆயிட்டாரு. என்ன எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்ற? அந்த நாய் சொல்லிச்சு, நான் கடவுள் நம்பிக்கை உடையவன், நீ கடவுள் நம்பிக்கை இல்லாதவன். இவர் 6 வேளை தொழுகை பண்ற சூஃபி. இவரை பார்த்து நாய் சொல்லுது, அது இவன் பள்ளிவாசல போய் தொழுகை பண்ண போறது இல்ல, அது சொல்லுது நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன், நீ கடவுள் நம்பிக்கை இல்லாதவன், ஒன்னு நான் எப்படி நான் இவ சிஷ்யனை எடுத்துக்க முடியும்? நீ என்ன பேசுற? நான் 6 வேளை தொழுகை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், என்ன போய் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றியே. நாய் சொல்லிச்சு பாருங்க, கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவன் தனக்கு அடுத்த வேளை சோறு கடவுள் போடுவார் என்று சேகரித்து குவித்து வைக்க மாட்டான். நான் அடுத்த வேளைக்கு தட்டை தூக்கி கொண்டு அலைகிற வழக்கம் எனக்கு இல்லை. நீ 10 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைத்திருக்கிறாயே, நீ கடவுள் நம்பிக்கை உள்ளவனா? 10 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறியே, நீ நிஜமாவே கடவுள் நம்பிக்கை உள்ளவனா? அப்போ உனக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? உன் பணம் உன்னை காப்பாத்தும் நினைக்கிறியே ஒழிய கடவுள் நம்மளை காப்பாத்துவாருங்க நம்பிக்கை உனக்கு இல்லையே. உன்ன மாதிரி ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவனோட நான் எப்படி கூட இருக்கிறது? பஸ்தாமி அதுக்கப்புறம் தான் ஞானியாவே மாறுறார். ஆஹா நான் வாழ்கிற வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு யோசிக்கிறார், மாறுறார். அதுக்கு என்ன அர்த்தம்? தன்னை உயர்த்தி கர்வப்படுகிறவர்கள் அவமானப்படுவது தவிர்க்க முடியாது. போற போக்குல உறவுகள் மேம்பட என்ற கட்டளையை விதிக்கிற போது மகரிஷி சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? இந்த உலகத்துல உங்களையே உயர்வாக நினைத்து கர்வப்படாதீர்கள்.
நானே சிறந்தவன், நானே பெரியவன், எங்க போனாலும் நான் தான் பெரியாள், நான் தான் பெரியாள் அப்படின்ற ஒரு துன்பத்தில் அவஸ்தைப்படாதீர்கள். நீங்க மண்டக்கணம் இருக்கிறவங்க அவமானப்படாம இருக்க முடியுமா? ஒரு கவிஞன் 2 வரியில கொன்னே போட்டான். தீக்குச்சியும் தீப்பெட்டியும் மோதியது, தீக்குச்சியும் தீப்பெட்டியும் மோதியது, பெட்டி எரியவில்லை, குச்சி எரிந்தது. ஏனென்றால் குச்சிக்கு மண்டை கனம் அதிகம். குச்சிக்கு மண்டை கனம் அதிகம்னா அது நல்ல மண்டை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கு. அதனால யார் அகங்காரம் உள்ளவர்களோ அவர்கள் வாழ்க்கையில் அவமானப்படுறதுங்கிறது தவிர்க்க முடியாது. அந்த அகங்காரத்திலிருந்து வெளியே வரணும்னா தன்னைத்தானே ஆய்வு செய்து கொள்ளுகிற வழக்கம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான தலைப்பு, மனவளம் என்பது வளர வேண்டும் என்பதுதான் மனவளக்கலை மன்றத்தினுடைய அடிப்படை நோக்கம். மனம் செழிப்பா இருக்கணும். மனம் அது செம்மைப்பட்டால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். நிறைய மந்திரங்களை சொல்றோம், அதை பண்றோம் இதை பண்றோம் அப்படிலாம் பண்றதை விட மனம் அது செம்மைப்பட்டால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். இப்ப ஒரு சின்ன குழப்பம் உண்டு. ஏற்கனவே ட்ரெடிஷன் இருக்கு, ஒரு ரிலிஜன் இருக்கு. நம்ம ஐயா எஸ்பிபி அவர்கள் பேசுற போது இந்து மதம் ஆதிசங்கரால எப்படி ஊட்டுவிக்கப்பட்டது, ஒவ்வொருவரால என்னென்ன நடந்ததுங்கிற விவரம் எல்லாம் சொல்லிக்கொண்டே வந்தார்கள். உண்மைதான், நம்ம பாரம்பரியமா ரிச்சுவல்ஸ் ஜாஸ்தி, நிறைய செல்வமும் ஜாஸ்தி, நிறைய செழுமையும் ஜாஸ்தி. நம்ம தத்துவத்தில் ஒன்றும் குறை கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், நாளாக நாளாக பக்தி அப்படிங்கறத ரொம்ப பிரமாதப்படுத்தணும். ஒரு மனுஷன் பக்தி பண்ணா போறோம், சுவாமியை கும்பிட்டா போறோம், அவன் தன்னுடைய கேரக்டரை பத்தி கவலைப்பட வேண்டாம், அவன் தன்னை சரியா வச்சுக்க வேண்டாம், இல்ல வேற மாதிரி தன்னை ரிஃபார்ம் பண்ண கூட வேண்டாம், பக்தி இருந்தா போறோம், பக்தி இருந்தா போதும் அப்படின்னு. இன்னைக்கு பக்தியை எதிர்த்தோ பக்தி பிழையானதுன்னு ஒரு வார்த்தை யாராவது சொல்ல முடியுமா? அது சொல்ற தைரியம் இன்னைக்கு யாருக்குமே கிடையாது. பக்தி அப்படிங்கிறது ஒரு பிழையில கொண்டு போய் விடும்னு நம்ம யாராவது சொல்ல முடியுமா? இனிமே நீங்க தைரியமா அந்த வார்த்தையை சொல்ல முடியும். ஏன்னா அதை சொன்னது நான் இல்லை, பாரதி ஒரு கவிதையில ஒரு வார்த்தை யூஸ் பண்றான். அந்த இடத்தை படிச்சு பார்த்தா நமக்கு மெய் சிலிர்க்கும். இந்த உலகத்தில் தீய பக்தி இல்லாதவன் தன்னை பத்தி சொல்றான். தீய பக்தின்னு ஒரு வார்த்தை போட்டான். பக்தியை யாராவது தீய பக்தின்னு சொல்ல முடியுமா? தீய பக்தி இல்லாதவன் ஒரு வார்த்தையை பாரதி கையாடுறான். எனக்கு தீய பக்தி கிடையாது அப்படி. அது என்ன தீய பக்தி? பக்தியில 2 இருக்கு. ஒன்னு தூய பக்தி, இன்னொன்னு தீய பக்தி. தூய பக்தி ஒருபோது விமர்சனத்துக்கு உரியது அல்ல. ஆனா தீய பக்தின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அது என்னன்னு விளக்கம் சொல்றான் பாரதி. அது என்ன விளக்கம் தெரியுங்களா? தேயம் மீதில் எவரோ சொல்லும், எவனவனோ என்னென்னைக்கோ சொன்ன புழுகு மூட்டை, எவனவனோ என்னென்னைக்கோ சொன்ன பொய், தேயம் மீதில் எவரோ சொல்லும் அந்த கதைகளை எல்லாம், அந்த தவறுகளை எல்லாம் நம்புகிற தீய பக்தி துளியும் இல்லாதவன் தன்னை பத்தி சொல்றான். இன்னைக்கு மனுஷன் என்ன பண்றான் தெரியுங்களா? யாரோ என்னைக்கோ சொன்னதெல்லாம் நம்புறான். அத மகரிஷி சொல்றார், கேட்ட எல்லாவற்றையும் நம்பி விடாதீர்கள். நீங்க யாரு என்ன சொல்லி கேட்டாலும் அதை அப்படி நம்ப முடியுமா? கேட்ட எல்லாவற்றையும் நம்பி விடாதீர்கள். வாழ்க்கையில கேட்கிற எல்லாத்தையுமே நம்ப ஆரம்பிச்சா பெரிய சிக்கல்ல போய் மாட்டிக்கும். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நம்முடைய புராண கதைகள்ல ஏகப்பட்ட கதை இருக்கு, ஏகப்பட்ட செய்தி இருக்கு, ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அதை பாரதி ஒத்துக்கிறான். அது நல்ல கவிதை கொண்டார், நல்ல கவிதை கொடுத்தாங்க. சில நீதிகள் சொன்னார், அந்த புராணங்கள் வழியா சில நீதிகள் சொன்னார். கடலினை தாவும் குரங்கும், பாரதியோட பாட்டு இருக்குது, கடலினை தாவும் குரங்கும், கடல குரங்கு தாவுச்சு அப்படின்னு. அந்த பீமனை பற்றிய நாகர் உலகில் புகுந்தவன் யாரு? பீமன். அவனை பத்தியும் கதை இருக்கு. தெளிவா பாரதி அடிச்ச இவை அனைத்தும் கட்டு கதை என கண்டோம். இதெல்லாம் கதை, இதெல்லாம் கதை. யாரு? பாரதி பேசுகிறார். கோச்சுக்கிறது இருந்தா பாரதி தான் போய் கோச்சு. இவை எல்லாம் கதை என கண்டோம். இவைகள் முழு உண்மை அல்ல, ஒரு உண்மையை மனித குலத்துக்கு சொல்லுவதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சி. ஆனா மனித குலத்துக்கு அது தெரியலையே. என்னத்தை கேட்டாலும் எல்லாத்தையும் நம்பி பக்தி உலகத்தில் சொல்லப்படுகிற வேறு வகையான மார்க்கத்துக்கு போயிட்டாங்க. அதை மாற்றுவது, அரை இன்ச்சு மாற்றுவதுங்கிறது எனக்கு அவ்வளவு ஈஸி இல்லை. இன்னும் பிளைனா சொல்றேனே, இந்த உலகத்திலே ஈஸியான விஷயம் தெரியுங்களா? அடுத்தவனை முட்டாளாக்கி சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். இந்த உலகத்திலே கஷ்டமான விஷயம் தெரியுங்களா? இந்த உலகத்திலே கஷ்டமான விஷயம் தெரியுங்களா? நிஜமாவே ஒருத்தனுக்கு நல்லது பண்றது. ஏன் அவனே விட மாட்டான். யாருக்காவது நீங்க நிஜமா நல்லது பண்ணு நினைச்சா அவன் விட மாட்டான். அதான் இன்னைக்கு இருக்கிற உலகம். ஆனா நல்லது பண்றதுக்காக அவன் பலகாலமா வச்சிருக்கிற நம்பிக்கைகளை எல்லாம் மாற்றி, இதெல்லாம் தப்புப்பா, இதெல்லாம் தப்புப்பா, இதெல்லாம் தப்புப்பா, படிப்படியாக அவனை மாற்றி வெளியில கொண்டு வர்றது, ஒரு அரை அங்குலம் அவனுடைய பழைய நம்பிக்கையிலேருந்து வெளியே கொண்டு வர்றது ஈஸியான விஷயம் அல்ல. அதீதமான தபோபலம் உடைய
இறையருளால் இந்த உலகத்துக்கு வரக்கூடிய ஆற்றல் உடையவர்களால் மட்டுமே நடக்கக்கூடிய காரியம். அதை இன்று நிலைநாட்டி ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணியவர் தான் நம்முடைய அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர். நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். வாழ்க்கையை மாற்றுவது அவ்வளவு சுலபம் அல்ல சார். மனுஷன் எதை நம்புறானோ அதை விட்டு கொடுக்கிறதுக்கு அவன் தயாரா இருக்க மாட்டான். நான் கூட ஒரு இடத்துல சொன்னேன், இந்த நாட்டில் சார் பாம்பு ஒரு நாளும் பால் குடிக்காது சார். பாம்பு பால் குடிக்காது சார். நீங்க ஜுவாலஜி படிச்சவங்களை போய் கேளுங்க. பாம்பை கொண்டாந்து நிறுத்தி அதுக்கு நீங்க எவ்வளவுனா பால் வைங்க, அது பால் குடிக்குதான்னு பார்க்க சொல்லுங்க. பாம்பு பால் குடிக்காது. ஏன் பால் குடிக்காது தெரியுங்களா? அதுக்கு நாக்கு வந்து ரெண்டா பொளந்து இருக்கும். ரெட்ட நாக்கு. யார மாதிரின்னு சொல்ல மாட்டேன். அவங்கவுங்களுக்கு வேண்டியவங்களை நினைச்சு கை தட்டுறீங்கல்ல, நாக்கு பொளந்திருக்கும் அதுக்கு. அதனால அதால வந்து பாலை நக்கி குடிக்க முடியாது. பாலை நக்கி குடிக்கணும்னா நாக்கு ஒத்தையா இருக்கணும். அது இல்லாட்டி பாலை குடிக்க முடியாது பாம்பால. பாருங்க, பாம்பு புத்துல பால் கொண்டு போய் ஊத்துறான். இது ஒருபோதும் அறிவோடு சம்பந்தப்பட்ட விஷயமே இல்லை. இந்த நாட்டில் நீங்க மாற்ற முடியுமா? ஏன்னா பாம்பு புத்துல கொண்டு போய் பாலை ஊத்துற, அது பாம்புக்கு கெடுதல். அந்த ஈரத்துல நெச நெச நெசன்னு அதால அங்க உட்கார்ந்து இருக்க முடியாது உள்ளுக்குள்ள. அது ஏன்டா அதை இம்சை பண்ற? அது வந்து உங்கள்கிட்ட பால் கேட்டுச்சா அப்படின்னா, இதை சொன்னா என்ன வேப்பிலையால் அடிச்சே கொண்டுருவாங்க. ஒரு உண்மை அந்த நாட்டில் சொல்ல முடியுமா? பாம்பு பால் குடிக்காதுடா. நீ எங்க வேணா எத்தனை ஆயிரம் பாம்பு கொண்டாந்து வை, பாலை கொண்டாந்து வை, குடிக்காது. தெரிய மாட்டேங்குது. அப்ப ஒரு உண்மையை இந்த நாட்டில் புரிய வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் பாருங்க. எவ்வளவு சிரமமான ஒரு வேலை. அதையே லைஃப் டாஸ்கா எடுத்துக்கிட்டு மக்களோட மக்களா போய் அவங்க ஏத்துக்கிற மாதிரி இனிமையா சொல்லி 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 எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஞான விளக்கை அருட்தந்தை ஏற்றி வைத்திருக்கிறார். யோசிக்கணுமா? ராஜாராம் மோகன் ராய் ஒரு சம்பவம் சொல்றாரு. அந்த ராஜாராம் மோகன் ராய் எங்கேயோ சின்ன வயசு அவருக்கு. அவர் சின்ன வயசுல போகும்போது கூட படிக்கிற பையன் இன்னொருத்தன் கூட அவன் திடீர்னு அவர்கிட்ட என்ன சொல்றான், ஏதோ காசு கேட்கறான். ஒரணா காசு இருந்தா கொடு, ஒரணா காசு இருந்தா கொடுன்னு. அவர் கேட்டா எதுக்கு ஒரணா காசு கேட்கற அப்படின்னு. அவன் கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்த காமிச்சான். ஒருத்த கரடியை வச்சு வித்த காட்டிக்கிட்டு இருந்தான். என்னடா வித்த காட்டுறான்னா, கரடியை வச்சு வித்தையெல்லாம் காட்டிட்டு கடைசியா இந்த கரடி மயிர், இதனுடைய அந்த கரடி மயிர் இருக்குல்ல, அது உங்க வீட்டுல இருந்தா அப்படியே மகாலட்சுமி கடாட்சம் கொட்டு கொட்டுன்னு கொட்டும், எல்லாருக்கும் அப்படியே காசா கொட்டும். ஆனா அந்த கரடி மயிர் உடனான்றான். இந்த பையன் சொல்றான், எனக்கு பணம் வேணும், அதனால அந்த கரடி இதை வாங்கிட்டு போகணும்னு பாக்குறேன், அந்த முடியை வாங்கிட்டு போகணும்னு பாக்குறேன், என்கிட்ட காசு இல்ல, நீ ஒரு உடனா இருந்தா கொடு, நான் அப்புறம் எப்பா திருப்பி தரேன், எனக்கு கொடு. அப்ப ராஜாராம் மோகன் ராய் கேட்டார், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ன கரடியோட ஒரு முடி வச்சிருந்தாலே லட்ச லட்சமா கொட்டுங்கிறானே, இத்தா பெரிய கரடியை வச்சுக்கிட்டு அவன் பிச்சை எடுக்கிறானே பாத்தியா? உடம்பெல்லாம் அது முடி, அதை வச்சுக்கிட்டு அவன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். வரனா கொடு, வரனா கொடு, வரனா கொடு, வரனா கொடு. ஆனா இதை வச்சுக்கிறவன் பிச்சை எடுப்பான்னு உனக்கு புரியுதான்னு இவன் எப்படி சொன்னா? இது வரைக்கும் அப்படி யோசிக்கவே இல்லையே. நீங்க நம்ம தமிழ்நாட்டில் பாருங்க, இந்த ரிலிஜியஸ் பத்திரிகைகள் எல்லாம் இந்த எந்திரம் மகாலட்சுமி எந்திரம், இது குபேர எந்திரம், இது வீட்டுல இருந்தா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். நான் கேட்கிறேன், குபேர எந்திரமும் மகாலட்சுமி எந்திரமும் எவன் வீட்டுக்கு போயிட்டாலும் 1 லட்சம் வரும் 2 லட்சம் வரும்னா எந்த பத்திரிகை ஆபீஸ்காரனா அது வெளியே விடுவானா? அவன் தான் அவனே வச்சிருப்பான், 1 லட்சம் வரும் 2 லட்சம் வரும்னு. இதை வித்தா 10 காசு வருமானு தான் அவனு வித்துக்கிட்டு இருக்கிறேன். மக்களுக்கு சிந்திக்கிற ஒரு அந்த பழக்கமே இல்லையே. அறிவுபூர்வமாக இந்த சமயத்தை மாற்றி அறிவுபூர்வமான ஒரு எழுச்சியை உலகத்தில் உண்டு பண்ணுவது அவ்வளவு ஈஸி இல்லை. அதுலயும் மனித மனத்தை வளமுடையதாக மாற்றுவது. மனுஷனுடைய மனம் இருக்கு பாருங்க, அவ்வளவு சுயநலமான. நம்ம என்ன இருந்தாலும் அல்ல மனம்ங்கிறதே என்ன, நீங்க எல்லாம் வகுப்பு நடத்திருப்பீங்க, கலந்திருப்பீங்க, மனதை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணிருப்பீங்க. அது ஒரு பெரிய உலகம். அது நான் ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்லிட்டு யாரா பட்டிமன்றத்துக்கு விட்டுடுறேன். இப்படி சொல்லி சொல்லியே ஒரு 5-6 பேசுவேன். அதுதான் டெக்னிக். நான் வந்த உடனே நீங்க நண்பர்களே, நான் உங்களுக்கு ஒரு 343 விஷயம் சொல்ல போறேன்னா எல்லாம் துண்டை காணும் துணியை காணும் ஓடிடுவாங்க. அந்த 343 எப்படி சொல்ல, 1 சொல்லிடுறேன், 2 சொல்லிடுறேன், முடிக்க போறேன். இதுல எனக்கு யார் வழிகாட்டி தெரியுமா? மாணிக்க வாசகர் தான். என்ன, உனக்கு ஒன்று உரைப்போம் கேள், உனக்கு ஒன்று உரைப்போம் கேள்னு சொல்லியே அவர் பாட்டுக்கு பாடிக்கிட்டே போறாரு இல்லையா? ஆனா அப்படிதான் சொல்லணும், கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி சொல்லி தான் அப்படி மெதுவா சொல்லிட்டு போகணும். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில அறிவை கொளுத்துவது, இவனை வளமுடையவனை ஆக்குவது, பலமுடையவனை ஆக்குவது, உயர் உள்ளவனை ஆக்குவது அவ்வளவு சுலபம் இல்லை. மனம்ங்கிறது என்ன?
சார், மனம் என்பது எண்ணங்களால் ஆனது. எண்ணம் எப்படி உருவாகிறது? ஏன் ஒருவருக்கு ஒரு எண்ணம் உருவாவது, இன்னொருவருக்கு அந்த எண்ணம் உருவாகல? இவர் நினைக்கிற மாதிரி இவர் ஏன் நினைக்கல? இவர் நினைக்கிற மாதிரி இவர் ஏன் நினைக்கல? ஏன் எண்ணங்கள் வேற வேற உருவாகுது? எப்படி ஒருவனுக்கு மனம் என்பது முதல்ல உருவாகுது? நான் அடிக்கடி சொல்றது, நான் ரொம்ப விரும்பி பார்க்கிற சேனல் என்னன்னு கேட்டீங்கன்னா நேஷனல் ஜியோகிராபி சேனல். ஆனா அதுல தான் என்ன பேசவே கூட மாட்டேங்கிறான். நேஷனல் ஜியோகிராபி சேனல் டிவியில எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல ஒரு ப்ரோக்ராம் ஒன்று காமிச்சா, சைல்டு இன் தி வூம்ப், ஒரு தாயின் கர்ப்பப்பையில் இருக்கிற குழந்தையை பற்றிய ஒரு பிக்சர். அந்த குழந்தை உருவானதுலேருந்து அது எப்படி வளர்ந்து எப்படி வெளியில வருது, ஒரு குழந்தையா வெளியில வந்து எப்படி பிறக்குதுன்றத ஒரு கரெக்டா, அதாவது 2 வாரம் 4 வாரம் 10 வாரம் வரிசையா காட்டிக்கிட்டே போறான் அந்த குழந்தை எப்படி வருது. அதுல ஒரு இடம் காமிச்சான் சார், அசந்துட்டேன் சார். கர்ப்பத்தில், அந்த தாயோட கர்ப்பத்தில் குழந்தை இருக்குது. அந்த அம்மா சமையல் பண்றா. இதிலிருந்து ஒரு குறிப்பு தெரிந்து கொள்ள வேண்டும். கர்ப்ப காலத்திலும் சமையல் போன்ற வேலைகளில் பெண்கள் ஈடுபட்டால் குற்றமில்லை. வேலையே செய்யப்படாதுன்னு நினைக்கிறாங்க. இங்க பெண்கள் குறைவா தான் வந்திருக்கிறாங்க, இருந்தாலும் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லணும். என்ன, சமையல் பண்றது நல்ல விஷயம் இல்லைன்னு எவ்வளவோ பெண்கள் இப்ப முடிவு பண்ணிட்டாங்க. இல்லாட்டி ஹோட்டல் எல்லாம் இவ்வளவு கூட்டம் ரொம்ப வழியுமா பாருங்க. ஒண்ணுமே இப்ப எங்க தலையெழுத்து, நாங்க ஊரா சுத்துறவங்க ஹோட்டல்ல தான் போய் திங்கணும். திருப்பூர்ல ஊர்லயே இருக்கிறவங்களுக்கு என்ன தலையெழுத்து? எதுக்கு போய் ஹோட்டலா போய் உட்காந்து திங்கணும்? சமைக்கணுங்கிற விருப்பமே பல பெண்களுக்கு இல்லை. சமைக்காம இருக்கணும் எப்படியாவது அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்படியாவது சமைக்காம இருந்துட்டா பரவாயில்லை அப்படின்னு. இதற்கும் பட்டிமண்டப தீர்ப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இப்போதெல்லாம் வழக்குகளுக்கும் தீர்ப்புகளுக்குமே எந்த சம்பந்தமும் இல்லாத போது நான் இதை பற்றி என்ன கவலைப்பட வேண்டியிருக்கிறது? அந்த மாதிரி சமையல் பண்றா சார். சைல்டு இன் தி வூம் அந்த படத்தோட பேரு. அவ சமையல் பண்றவ என்ன பண்றா பாருங்க, என்னத்தையும் இப்படி சட்டியில போட்டு அப்படி தாளிக்கிறா. கும்முன்னு அதுல அந்த புகை வருது சார். இந்த குழந்தைய ஸ்கேன் பண்ணதை காட்டுறான். அது படுத்திருக்கிற குழந்தை ஒரு 7 மாசம் இருக்கும். அப்படி சப்பு கொடு. எப்படி அந்த தாளிதத்தினுடைய வாசனை, அது என்னமோ சட்டியில போட்ட வாசனை கர்ப்பத்தில் இருக்கிற இந்த குழந்தைக்கு எப்படி வரும்? அதான் ஷீல்டு, அது கம்ப்ளீட்டா பேக்டு. அது உள்ள ஒண்ணுமே போக முடியாது, வாசனை எல்லாம் போக முடியாது. எப்படி அந்த குழந்தை அப்படி சப்பு கொட்டுது, நாக்கு அப்படின்னு சப்பு கொட்டுது? அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் சொல்றான். அந்த தாளிச்ச உடனே அந்த வாசனை அந்தம்மா மூக்கு வழியா போய் அவ பிரெயின்ல ஒரு தூண்டல், என்ன வாசனை பிரமாதமா இருக்கு அப்படின்னு ரசிக்கிறது. அவ மனசுல அது தூண்டின உடனே தொப்புள் கொடி வழியா அது தொடர்புடையது தானே, இது மூளையிலையும் அதே எண்ணம் ஏற்பட்டு அப்படின்னு சப்பு கொடு. அப்ப என்னங்க அர்த்தம்? ஒரு தாயின் எண்ணம் பிள்ளையின் எண்ணமாக மாறுகிறது. கருவுற்ற காலத்தில் ஒரு தாயின் மனதில் ஓடுகிற எண்ணங்கள் பெருவாரியாக குழந்தையின் சப்கான்சியஸ் மைண்ட், மறை மனமாக மாறுகிறது. ஒரு குழந்தைக்குள்ள பயம் இருக்கு, ஒரு குழந்தைக்குள்ள கோபம் இருக்கு, ஒரு குழந்தைக்குள்ள ஆத்திரம் இருக்கு, ஒரு குழந்தைக்குள்ள அழுகை இருக்கு. அப்படிலாம் பார்த்தா எங்கேருந்து வந்தது? அதெல்லாம் எல்லாமே தாயோட கர்ப்ப காலத்துல, அந்த கர்ப்பத்தில் இருக்கிற போது தாய்கிட்டே அந்த குழந்தைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. தெரியாது, எல்லாமே அந்த குழந்தைக்கு தெரியாது, தனக்குள்ள இவ்வளவு இருக்குன்னே தெரியாது. சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் ரெக்கார்ட் ஆகுது. அப்ப மனம் என்பது எவ்வளவு சிக்கலான ஒரு விஷயம். அது அதை எப்படி சரி பண்றது, எப்படி கொண்டு வர்றது? இப்போ மனம் என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரி நினைக்குமா? மன வளம்னா என்ன அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஒரு 2 சம்பவம் சொல்றேன். ஒருத்தருக்கு மன வளம் என்பது என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். தலாய் லாமா எவ்வளவு பெரியவர். தலாய் லாமா, இந்த தலாய் லாமா உட்கார்ந்து இருந்தாரு. ஒருத்தன் ஓடி வந்து தலாய் லாமா காதுல ஏதோ ஒன்று சொல்றான். தலாய் லாமா பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். ஒரு 200 புத்த பிட்சுக்களை வச்சு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து ஒருத்தன் காதுல என்னமோ சொன்னான். அழுதுட்டாரு. கட 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 அப்படியே கண்ணுல தண்ணி கொட்டுதவருக்கு. அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருந்தார். வேற ஒண்ணு இல்ல, சீன அரசு புத்த பிட்சுக்களை சுட்டு கொன்னுடுச்சு. ஏதோ அவங்களுக்கு பிடிக்கல, அந்த தலாய் லாமா குரூப்பா சீன அரசுக்கு பிடிக்காது, அதனால சுட்டு கொன்னுடுச்சு. இதுதான் வந்து சொல்லியிருக்கிறான். ஒரு 150 புத்த பிட்சுக்களை கொன்னுட்டாங்க, சீன அரசாங்கம் கொன்னுடுச்சுங்கிறத சொல்லியிருக்கான். அப்படியே கண்லேருந்து அப்படியே தண்ணியா விட்டு அப்படியே உட்கார்ந்தவர். அப்புறம் எதிரில் இருக்கிறவங்களை பார்த்து சொன்னாரு,
இப்போ ஒரு செய்தி வந்தது, நம்ம புத்த பிட்சுக்களை சீன அரசாங்கம் சுட்டு கொன்னுடுச்சு அப்படின்னு செய்தி வந்தது. சரி, நாம எல்லாரும் சேர்ந்து தியானம் பண்ணுவோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படின்னார். எல்லாரும் என்ன நினைச்சாங்க தெரியுங்களா? இந்த 150 பேர் இறந்து போனாங்கல்ல, இவங்க ஆத்ம சாந்திக்காக தலாய் லாமா இப்ப பிரார்த்தனை பண்ண போறாருன்னு எல்லாம் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்தாங்க. அவர் ஆரம்பிச்சார், நாம் இப்போது சீன மக்களுடைய நன்மைக்காக பிரார்த்தனை செய்வோம். சீன மக்களுடைய நன்மைக்காக பிரார்த்தனை செய்வோம். அடுத்த வார்த்தை, இவர்களை கொலை செய்த போது கொலை செய்தவர்கள் மனம் விகாரப்பட்டிருக்கும் அல்லவா? ஒரு கொலை பண்றதா சும்மா பண்ண முடியுமா? இவர்களை கொலை செய்தவர்கள் மனம் விகாரப்பட்டிருக்கும் அல்லவா? அந்த மனமெல்லாம் மறுபடியும் நல்ல நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம். இவங்களுக்கு இல்ல, இறந்து போனவங்களை பத்தியே சொல்லல. இவங்களை கொண்டுட்டான் பாரு, அவன் மனசெல்லாம் விகாரமா இருக்கும் இல்லையா, அவர்கள் மனசு மாறுவதற்காக வாங்க பிரார்த்தனை பண்ணுவோம். இதுதான் நம்முடைய அருட்தந்தையும் சொல்லுகிறார். என்ன, யாராவது ஒரு உனக்கு விரோதமா நினைச்சா கூட அவனை வாழ்க வளமுடன் வாழ்த்த பழகு. வாழ்த்த வாழ்த்த அவனுடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், அவன் மனசு மாறும். அதுதானே மனவளம். இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சார் எங்கிட்ட ஒருத்தன் நல்லவனா நடந்தா நல்லவனா நடந்துக்குவோம் சார், எங்கிட்ட ஒருத்தன் கெட்டவனா நடந்தா அவனை விட கெட்டவனா நடந்துக்குவோம். இது மனுஷனுடைய இயல்பு. என்ன சாதாரணமா ஏதோ டீசென்டா இருக்கேன்னு நினைக்காது, விவரமா சொல்லுவோம். ஏதோ பார்க்கறதுக்கு டீசென்டா இருக்கேன்னு நினைக்காது. நான் வாயை திறந்தேன்னா சாக்கடையை விட மோசமா வரும். ஏமாந்துராது. நான் ஆரம்பிச்சேன்னா அப்படி ஆரம்பிப்பேன். அப்படித்தான் அவனே பேசுறான் சொல்லும் போது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் சொல்ற வார்த்தை, நல்லவனா நடந்தா நல்லவனா நடந்துக்குவேன், எங்கிட்ட நீ கெட்டவனா இருந்த நான் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன், பூண்டோட தேய்ச்சி அழிச்சுடுவேன். எத்தனை வார்த்தை யூஸ் பண்றான். ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொன்னாராமா? ஒருவனை மன்னித்து விடு. எவ்வளவு முறை மன்னிப்பது? 7 முறை மன்னித்து விடு. 7 முறை மன்னித்தும் திருந்தவில்லை என்றால் 70 முறை மன்னித்து விடு. 70 முறை மன்னித்தும் திருந்தவில்லை என்றால் 700 முறை மன்னித்து விடு. போதகரே, 700 முறை மன்னித்தும் ஒருவர் திருந்தவில்லை என்றால் அவன் திருந்துகிற வரை மன்னித்து விடு. இதுதான் ஜீசஸுடைய ஸ்டேட்மெண்ட். திருந்துகிற வரை மன்னித்து விடு. இப்போ எங்க கெடுதலே பண்றான், கெடுதல பண்ணவன் ஏன் மன்னிக்கணும்? மன்னிக்கணும். அதான் மனவளம். யார் தீமை பண்றானோ அவனை மன்னிக்கும் போதுதான் மனம் வளமா இருக்குன்னு அர்த்தம். எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? சார் எனக்கு நல்லது பண்ணா நல்லது பண்ண முடியும் சார், கெட்டது பண்ணா நான் எப்படி சார் நல்லது பண்ண முடியும்? ஒரு நிமிஷம். இதுல மனுஷனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்குது? நல்லது பண்றவங்க நல்லது பண்ணுவேன், கெட்டது பண்றவங்க கெட்டது பண்ணுவேன். கோச்சுக்காதீங்க. ஒரு நாய் இது தானே பண்ணுது. நீங்க ஒரு நாய்க்கு போய் ஒரு பிஸ்கட் கொடுங்க, ஒரு ரொட்டி துண்டு போடுங்க, கிட்டு வாலாட்டு. ஏன்னா நீங்க நல்லது பண்ணிருக்கீங்க, அது நல்லது பண்ணுது. எப்படி உங்களை பார்த்து வாலாட்டுது? நீங்க நாய்க்கு ஒரு பிஸ்கட் போட்டீங்க, நாய் வாலாட்டுது. அது மேல ஒரு கல்ல போடுங்க, கடிக்கிறதுக்கு வரும். நல்லது செய்பவனுக்கு நல்லது செய்வதும் கெடுதல் செய்பவனுக்கு கெடுதல் செய்வதும் ஒரு நாயின் இயல்பே ஒழிய ஒரு மனிதனுடைய இயல்பாக இருக்க முடியாது. நல்லது செய்பவனுக்கு நல்லது செய்கிற மாதிரியே கெடுதல் செய்பவனுக்கும் நல்லது செய்தால் மட்டும்தான் நீ நாயிலிருந்து மேம்பட்ட மனிதனாக ஆகி இருக்கிறாய் என்பது உண்மையாக இருக்க முடியும். நமக்கு கெடுதலே பண்ணவங்களை கூட நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்றது சார் உண்மையான மனவளம். எத்தனை பேருக்கு வரும் அது? எவ்வளவு பேர் அப்படிலாம் வாழ்ந்திருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவங்கள பத்தி. ஏகநாதர்னு ஒரு ஞானி இருந்தாரு, பக்த விஜயன் கதையில வருது ஏகநாதர்னு. நான் உதாரணம் சொல்லும் போது ஆம்பளைங்களை சொன்னா அதுக்காக ஆம்பளைங்களை நடுவர் பேசிட்டாருன்னு நினைக்காதீங்க. நான் உதாரணம் சொல்லும் போது பெண்களை சொல்லிட்டா பெண்கள் கட்சியில் பேசுறாருன்னு நினைக்காதீங்க. உதாரணம் சொல்லும் போது நான் இதான் சொல்ல முடியும். அதுக்காக திருநங்கைகளா பார்த்து நான் சொல்ல முடியுமா? பட்டிமண்டபம் ஆண்களா பெண்களான்னு வரும்போது அதைத்தான் நம்ம நாராயணன் வம்பு முடிச்சாருங்க. கவனிச்சிங்களா? எப்பவுமே இரண்டுக்கும் இல்லாத மூன்றாவது சொல்லி பழக்கப்பட்ட சுகீசிவம் இங்கே என்ன செய்ய போகிறார்? இதுக்கு தான் கோத்து வாங்குறதுன்னு பேர். மெதுவா அப்படி சீண்டு விட்டு பார்க்கிறார். எப்பவுமே அப்படி சொல்வாரு, இப்ப என்ன சொல்ல போறார்? நான் என்ன புதுசா சொல்ல முடியுமா? ஏகநாதர் ஒரு ஞானி இருந்தார் சார். பக்த விஜயன் கதையில வருது. இந்த ஏகநாதர் என்ன பண்றாரு? கங்கை கரையில குளிச்சுட்டு கங்கையில குளிச்சுட்டு வெளியே வர்றார். கங்கையில குளிச்சுட்டு இந்த ஏகநாதர் வெளியில வரும்போது அப்படி குளிச்சுட்டு அப்படி வெளியில வந்துகிட்டு இருக்கிற போது ஒருத்தர் என்ன பண்ணா, வெத்தலை பாக்கு போட்டு எச்சல அவர் மேல துப்பிட்டான். பளிச்சுன்னு அவர் மேல எச்சல துப்பிட்டான். அவர் ஒண்ணுமே சொல்லல. நேரம் மறுபடியும் போனார், கங்கையில குளிச்சுட்டு திரும்பி வெளியே வந்தார். இவர் ரெடியா இருக்கிறார், மறுபடியும் துப்பிட்டான். அவர் பாட்டுக்கு ஒன்னும் சொல்ல, ஏன்டா என் மேல துப்புறது கூட கேட்கல. நேரா போனார், மறுபடியும் குளிச்சார். நீங்க நம்பினா நம்புங்க, நம்பாட்டி போங்க. செஞ்சுரி போட்டார். இவரும் குளிக்க குளிக்க வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறான். அந்த நேரத்தில் வெத்தலை பாக்கு போடுவோம், வந்தோன்னு துப்புவோம். ஒண்ணுமே அசரல. 100 தடவை கங்கையில போய் குளிச்சுட்டு 100ஆவது தடவை வெளியே வந்தார் பாருங்க.
இவன் துப்புனா குளிக்க போனார். அவன் அசந்துட்டான். ஒரு வினாடி எப்படி யோசிச்சவன் மெதுவா இவர் முன்னாடி வந்து, என்னை மன்னிக்கணும், நீங்க இவ்வளவு பெரிய நல்ல ஆத்மாவா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, வேற யாரா இருந்தாலும் கோபம் வந்திருக்கும், உங்களுக்கு கோபம் வர்ற ஆச்சரியம் தான், என்னை மன்னிக்கணும், நான் ஏன் பண்ணுனேங்கிறத கொஞ்சம் சொல்லட்டுமா? சொல்லு. இந்த ஊர்ல ஒரு பணக்காரர் இருக்காரு, அவர் என்ன சொன்னாரு, உங்களை எல்லாரும் பெருமையா பேசுறாங்களா, ஏகநாதர் பெரிய ஞானி, ஏகநாதர் பெரிய ஞானின்னு பேசுறாங்களா, அவருக்கு அது என்னமோ வைத்தறிச்சலா இருக்கும். இதுதான் சார் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். எவனோ புகழ்ந்தா எவனுக்கோ வைத்த கலக்கும் சார். உனக்கு என்ன பண்ணுச்சு? உனக்கு எவனையோ பாராட்டிட்டு போறான், உனக்கு என்ன பண்ணுச்சு? அது சில பேர் பிடிக்காது சார். சில பேர் மகாத்மா காந்தி மேலேயே கோபமா இருப்பான். ஏன்? இந்த ஆள் நேர்மையா இருந்ததான தானதையா இவருக்கு பின்னால வந்தவெல்லாம் நேர்மையா இருக்கணும்னு எதிர்பார்க்கறான். ஏன் இந்த ஆள் நேர்மையா இருந்தாரு? யார்? காந்தியை கேட்கறான். இவர் ஏன் நேர்மையா இருந்தாரு? அதனால எல்லாரும் இவருக்கு பின்னாடி வந்தவங்க அரசியல் வந்தா நேர்மையா இருக்கணும் எதிர்பார்க்கறான் சார். எல்லாம் இவரால வந்த வேணன்றான். எவ்வளவு கொடுமை! இந்த ஏகநாதர் அவருக்கு புகழ் பரவி இருக்கு. அந்த ஊர் பணக்காரர் என்ன சொன்னாராம், இந்த ஆளை எல்லாரும் கடவுளா கும்பிடுறான், எனக்கு வயிறு எரியுது, நீ ஒரே ஒரு காரியம் பண்ண. என்ன? அவன் மோசமான ஆள்னு ஜனங்க நினைக்கணும், அதுக்கு ஒரு காரியம் பண்ணு. வரும்போது நீ எச்சப்பா துப்புன உடனே அவன் ஏன்னு கேட்பான், மேல புழுந்து அடி, நீ அவனுமா கங்கையில கரண்டி அப்படியே கரையில உருளுவீங்க. இது நல்ல எல்லாரும் ஊரெல்லாம் கூடி பார்த்தா இந்த ஏகநாதர் ஞானிங்கிற ஐடியா எல்லாருக்கும் போயிடும். ஆனா அந்த ஆளு மோசமான ஆடியா, எவனோடைய கட்டி போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாருன்னு அப்படி ஒரு எண்ணம் வரணுங்கிறதுக்காக அவர் சொன்னாரு, நீ மட்டும் எச்ச துப்பி உங்ககிட்ட ஏகநாதர் சண்டைக்கு வந்து மணல்ல கட்டி புரண்டாருன்னா ஒரு தங்க காசு தரேன், ஒரு தங்க காசு உனக்கு நான் தர்றேன், நீ போய் அதை செய்யின்னு சொன்னார். இந்த அல்பம் மனுஷன் அந்த தங்கத்துக்கு ஆசைப்பட்டு புத்தி கெட்டு போய் இந்த மாதிரி ஒரு தவறான காரியம் பண்ணிட்டங்க, அதனாலதான் உங்க மேல எச்ச துப்புறேன், என்னை மன்னிச்சுக்கங்க, ஒரு தங்க காசுக்கு ஆசைப்பட்டு பண்ணு. இதுக்கு என்ன சார் ரிப்ளை சொல்லுவாங்க யாரா இருந்தாலும்? ஏகநாதர் சொன்னார், நீ முதலையே சொல்லிருக்க கூடாதா, உனக்கு ஒரு தங்க காசு கிடைக்கும்னா நான் சண்டை கூட போட்டிருப்பேன், என்னால கொடுக்க முடியாது, என்னாலும் உனக்கு தங்கம் கொடுக்க முடியாது, கஷ்டத்தில் இருக்கிற உனக்கு ஒரு தங்க காசு கிடைக்கும்னா எனக்கு என்ன குறைஞ்சு போகுது, சண்டை போடுற மாதிரியா நான் பண்ணிருப்பேன்ல, நீ முதலையே சொல்லியிருக்க வேண்டாமான்னு அழுதுட்டான். எங்க நீங்க இவ்வளவு பெரிய நோபல் சோலாவா இருப்பீங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு என்ன பண்ண, அப்படியே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறதுக்காக காலில் உழப்பனாம புடிச்சிட்டு சொன்னாரு, தப்பு 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 தப்பு, உண்மையா பார்த்தா முறையா பார்த்தா உன் காலில் தான் நான் விழணுமே ஒழிய ஏன் காலில் நீ விழக்கூடாது. ஏன்னா இப்ப நீ எச்சத்துப்புனதால தானே 100 தடவை நான் கங்கையில குளிச்சேன், 100 தடவை கங்கையில குளிக்கிற புண்ணியத்தை வேற என்னைக்காவது அடைய முடியுமா? நீ செஞ்சதால தானே எனக்கு கிடைச்சது, நான் வேற என்னைக்கே செய்ய போறேன்னா இல்ல இல்ல, அப்ப எனக்கு அதிக புண்ணியத்தை நீ தானே வாங்கி தந்திருக்கிற, நில்லு உன் காலில் விழுந்து கும்பிடுறேன். இதான் மனவளம். மனவளம்னா பாருங்க, எல்லாரும் எதை தவறா நினைப்பாங்களோ அதை கூட உயர்வா நினைக்கக்கூடிய ஒரு பண்பு. பெரிய மகான்களுடைய வாழ்க்கையை பார்த்தா நமக்கு ஆச்சரியமா இருக்கு சார். இலங்கையில சாது அப்பாத்துரைன்னு ஒரு ஞானி இருந்தார். இலங்கையில அப்படிலாம் சன்னியாசிகளை பார்க்க முடியாது. சாது அப்பாத்துரை இலங்கையில தேயிலை தோட்டத்து தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு சிக்கல், அங்க பெண்கள் வேலை பார்க்கறாங்க, மன்னிச்சுக்கங்க, அவங்க முறை இல்லாமலேயே கருவடைந்து விடுகிறார்கள். ஏன்னா அவங்க தொழிலாளர்கள், தேயிலை தோட்டத்து தொழிலாளர்கள் எல்லாரும் பயன்படுத்திடுறாங்க, அந்த பெண்கள் கருவுற்றுறாங்க. அப்புறமா டெலிவரின்னு போகும்போது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போகணும், டெலிவரிக்கு போகும்போது வேற என்ன வசதி கிடையாது, வீட்டில் வச்சு பார்த்தா செத்து போடுவாங்க, அதுக்காக எல்லாரும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. அப்ப பிரிட்டிஷ் ஆட்சி காலம், இலங்கையில பிரிட்டிஷ் ஆட்சி இருந்த காலம். அவங்க டெலிவரிக்கு போனா ஹாஸ்பிட்டல்ல காலம் நம்பர் 1 மதர்ஸ் நேம், காலம் நம்பர் 2 ஃபாதர்ஸ் நேம். என்ன ஃபில்அப் பண்ண முடியும்? ஏன்னா ஃபாதர் யாருங்கிறத ஃபில்அப் பண்ண முடியாது, அவங்களால ஃபில்அப் பண்ண முடியல. அதை ஃபில்அப் பண்ணலன்னா அரசாங்க ஆஸ்பத்திரியில டெலிவரி பார்க்க மாட்டாங்க, இந்த பெண்கள்லாம் செத்து போறாங்க. இதை வந்து சாது அப்பாத்துரைட்ட சொல்றாங்க, நம்ம பொண்ணை பாருங்க கஷ்டப்படுறாங்க, தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்கும் போது பிரெக்னன்ட் ஆயிடுறாங்க, ஹாஸ்பிட்டலில் போனா டெலிவரி பார்க்க மாட்டேங்கிறான். இவர் கேட்டார், ஏன் பார்க்க மாட்டேங்கிறான்? அதுல ஃபாதர்ஸ் நேம்னு ஒரு காலம் இருக்கு, அதை ஃபில்அப் பண்ணாதான் பண்ண முடியுமா, ஃபில்அப் பண்ண முடியல, அதனால செத்து போறாங்க. நீங்க நினைச்சே பார்க்க முடியாது. சாது அப்பாத்துரை ஒரு சொன்னார், என்ன இது ஒரு பெரிய விஷயமா, எல்லாரையும் என் பேரை ஃபில்அப் பண்ண சொல்லு சார், எல்லாத்திலையும் என் பேரை ஃபில்அப் பண்ண சொல்லு. ஐயோ என்னங்க நீங்க எவ்வளவு பெரிய ஞானி, எவ்வளவு நல்ல மனுஷன், உங்க போட அவர் உயிரை காப்பாத்துறதுக்கு மனுஷனுக்கு என் பேர் கேட்டா என்ன கட்டிட்டு போகுது, நீ எல்லாத்துக்கும் அப்பான்ற இடத்துல என் பேர் போட்டு போ. இப்ப இப்படி சொல்லாமையே சில சாமியார் பண்றான். சொல்லாதேன்றான். இவரு தப்பே பண்ணாம என் பேர் போட்டுக்கொண்டாரு.
யாரு? சாது அப்பா. போட்டுக்கோ, என் பேர் போட்டுக்கோ. உன்னை அதுக்கப்புறம் பெண்கள் தப்பிக்கணும் இல்ல, எல்லாரும் ஃபாதர்ஸ் நேம் சாது அப்பாத்துறை சாது அப்பாத்துறை சாது அப்பா. பிரிட்டிஷ்காரன் ஷாக் ஆயிட்டான், இவ்வளவு பேருக்கு ஒரே அப்பாவா? புஷ்டு வாடா அவர். என்கொயரி ஆர்டர் பண்ணா, நீ என்னமோ நடந்திருக்கு விஷயம் சொல்லி, நீ மோசமான சாமியார், அயோக்கியனான சாமியார், இவ்வளவு பேர் போட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா உங்களுக்கு நான் இப்ப சார் இல்ல எப்படி இது நடந்ததுன்னு என்கொயரி ஆரம்பிச்சான் சார். சாது அப்பாத்தருடைய ரிப்ளை என்ன தெரியுமா? இந்த பாரு, இதை பத்தி விசாரிக்காது, இந்த தவறுக்கு எனக்கு என்ன தண்டனை கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து இந்த விஷயத்தை முடி. என்ன தண்டனையும் நான் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். அதை விட்டுட்டு இது என்ன ஏதுலாம் கேட்டு விவரமா கேட்டுக்கிட்டு இருக்காது, வேண்டாத வேலை. எனக்கு என்ன தண்டனையோ குத்துடு. பிரிட்டிஷ்காரன் யோசிச்சான், அது எப்படி ஒரு ஆள் இப்படி இருக்க முடியும்னு மெதுவா விசாரிச்சா அப்புறம் தெரியுது இந்த மனுஷன் உத்தமன் அப்படின்னு. உடனே என்ன பண்ணா, அந்த கிளாஸை எடுத்துட்டோம், ஃபாதர்ஸ் நேம்ங்கிற கிளாஸை உருவிட்டு அந்த பெண்களுக்கு டெலிவரி பாருங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டான். யோசிச்சு பாருங்க, தன்னோட மான அவமானத்தை பத்தி கவலைப்பட்டாரா? இல்ல. இப்படி சொல்லட்டுமா, மனவளம் உடையவன் தன்னுடைய புகழை பற்றியோ மான அவமானத்தை பற்றியோ கவலைப்படுவதில்லை, மற்றவர் துயரங்களை எப்படி தீர்ப்பது என்பதை பற்றி மட்டுமே கவலைப்படுகிறவன் தான் உண்மையில் மனவளம் உடைய. நான் எப்படி உனக்கு உதவ முடியும் அப்படி. இதுக்கு ஈக்குவலா பேரலலா ஜென்ல ஒரு ஸ்டோரி இருக்கு சார், ஒரு ஜென் துறவியை பத்தி. இதே மாதிரி தான் அந்த கதை வரும், ரொம்ப சிம்பிள். அது ஒரு பொண்ணு அவங்க அப்பாட்ட மாட்டிக்கிட்டா, அந்த பொண்ணு பிரெக்னன்ட் ஆயிட்டா, கருவுற்று இருக்கிறா. அவங்க அப்பா கோவமா கேட்டார், யாரால திருமணம் ஆகல, யாரால இது நடந்ததுன்னு. அவ எஸ்கேப் ஆகணும், தப்பிக்கணும், என்ன பண்றதுன்னு அவளுக்கு தெரியல. அப்ப அந்த ஊர் ஓரத்துல மரத்துல உட்கார்ந்து இருக்காரு ஒரு ஜென் துறவி, அவன் தான் காரணம்ட்டான், அவன் தான் காரணம். உடனே இந்த ஊரே போய் அவன்கிட்ட கலாட்டா பண்றாங்க, ஏன்டா ஒரு நல்லவன் நினைச்சு நாங்க சாப்பாடு போடுறோம், அயோக்கிய பயலே, எங்க வீட்டு பொண்ணு கர்ப்பமாயிட்டா, அதுக்கு நீ தான் காரணம். அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? அவள் என்ன சொன்னாள்? அவள் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு நீதான் தகப்பன் என்று சொன்னாள். இஸ் இட் சோ? அவ அப்படியா சொன்னா? ஆமா, எஸ். இந்த வார்த்தை கவனிங்க, இஸ் இட் சோ? அப்படியா சொன்னாள்? ஆம். அப்படி அவள் சொன்னாள் என்றால் அப்படியே ஆகட்டும். அப்படி அவள் சொன்னாள் என்றால் அப்படியே ஆகட்டும். அதெல்லாம் சொன்னா போறாது, நீ தான் அவளுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும், நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த குழந்தைக்கு எல்லாம் செலவு பண்ணணும். சரி செய்யறேன். இத இங்கேருந்து கேட்டுட்டு எல்லாரும் அந்த பொண்ணுகிட்ட போய் பாருமா, அந்த திருட்டு சாமியார் ஒத்துக்கிட்டாமா, அவன் தான் இந்த தப்புக்கு காரணங்கிறத ஒத்துக்கிட்டான், மரியாதையா மாசம் மாசம் பணம் கொடுக்கணும், பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அந்த பொண்ணுக்கு கில்ட்டியா ஃபீல் பண்ணா. அப்பாட்ட சொன்னா, அப்பா மன்னிச்சுக்கங்கப்பா, உண்மையான காரணம் இவர் தான், வேற ஒருத்தர் சொல்லி அவர் தான், ஆனா நான் சொன்னா பிரச்சனை ஆயிடுமேங்கிறதுக்காக, சாமியாரை சொன்னா பிரச்சனை வராதேங்கிறதுக்காக சொன்னேன். உண்மையில ரொம்ப நல்ல மனுஷன்பா, அவர் தயவு செய்து தண்டிச்சிடாதீங்க, ஒரு உத்தமனை போய் தண்டிக்காதீங்க, தயவு செய்து அவர்கிட்ட போய் சொல்லிட்டு வாங்க, அவர் அதுக்கு காரணம் இல்லை. என்னமா நீ இப்படி அர்த்தம் இல்லாம பேசுற? திரும்பி அங்கேருந்து வந்தாங்க, நீ காரணம் இல்லையாமே. அவள் அப்படியா சொன்னாள்? ஆம். அப்படியானால் அப்படி ஆகட்டும். என்ன அர்த்தங்க? எனக்கு மானவமான ஒரு பெரிய விஷயம் இல்ல, அவளுக்கு உதவ முடியும்னா அதை விட என்ன பெரிய வாழ்க்கை இருக்கு. இதுதான் நோபல் சோல், மேல போகிறவருடைய அந்த உணர்வு. இதுக்கு திருவாசகத்துல ஒரு வார்த்தை இருக்குதுங்க, அவங்களுக்கு என்ன பேர்னா சித்தம் அழகியார்னு பேர். சித்தம் அழகியார்னா மனம் பக்குவம் பட்டு சித்தமாகி அந்த சித்தமும் அழகுடையதாக இருப்பது, அதான் உண்மையான மனவளம். சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனைன்னு திருவாசகத்தில் ஒரு வார்த்தை வரும். மனதில் அழகுடையவர்கள் மேன்மை உடையவர்கள். நான் அந்த கருத்து புரியணுமேங்கிறதுக்காக ஒன்று லீடு கொடுத்தேன், ஒரு சம்பவத்தோட நிறைவு பண்றேன். ஒரு பிக்ஷு உட்கார்ந்துருக்காரு, புத்த பிக்ஷு உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்துருக்கும் போது ஒரு பொண்ணு வந்தா, அவள் விலை மகள். அவ வந்து காலில் விழுந்துட்டு சொல்றா, ஐயா நான் பாவம் பண்ணிட்டேன், இந்த உடம்ப விற்கிற வேலை அது ஏன் நடந்ததுன்னு கேட்டா, 12 வயசுல எங்க வீட்டுல வறுமை, எங்க வீட்டோட வறுமையில என்னை வச்சு காப்பாற்ற முடியல, எங்க அப்பாவால எங்க அம்மாவால என்னை காப்பாற்ற முடியல, அதனால இந்த விபச்சார விடுதிக்கு என்னை வித்துட்டாங்க. ஆனா ஒரு விஷயம், அதுக்காக எங்க அப்பா அம்மாவை நான் குறை சொல்ல முடியாது, அவங்களால சாப்பாடே போட முடியாத போது எனக்கு உணவாவது கிடைக்கட்டுமேங்கிறதுக்காக இங்க கொண்டாந்து என்னை வித்துட்டாங்க. அவங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை. ஆனா வேற வழி இல்லாம 12 வயசுல இருந்து நான் இந்த விடுதியிலேயே வாழ்ந்துட்டேன். இப்ப எனக்கு 18 வயசாகி போச்சு. நான் வாழ்ற வாழ்க்கை பாவமான வாழ்க்கைன்னு எனக்கு தோணுது. எனக்கு ஒரே ஒரு விளக்கம் மட்டும் நீங்க தர முடியுமா? என்ன மகள் கேட்டார். எனக்கு மன்னிப்பு உண்டா? சூழ்நிலை நடந்து போச்சு, எனக்கு ஏதாவது மன்னிப்பு உண்டா? நீங்கள் என்னை மன்னிப்பீர்களான்னு கேட்டா. நீங்கள் என்னை மன்னிப்பீர்களா அந்த பொண்ணு கேட்டது. ஒரு வினாடி யோசிச்சுட்டு அந்த பிட்சு சொன்னார், மகளே நீ நல்லவள், ஆனால் சூழலும் சமூகமும் உன்னை இந்த கதிக்கு கொண்டு போய் விட்டு விட்டது. நானும் இந்த சமூகத்தில் ஒருவன், எனவே நான் ஒன்று கேட்கட்டுமா? என்ன, இப்படி உன்னை தள்ளிய இந்த சமூகத்தையும் என்னையும் நீ மன்னிப்பாயா?
இப்போது நீ மன்னிக்கப்படுவாயா என்பது பிரச்சனையே அல்ல, நீ எங்களை மன்னிப்பாயா என்பதுதான் பிரச்சனையே. ஏன்னா உனக்கு மன்னிப்பை பத்தி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீ மன்னிக்கப்படுவாயா என்பது பிரச்சனை அல்ல, எங்களை மன்னிப்பாயா என்பதுதான் பிரச்சனையே. எப்படி யோசிக்கிறாங்க பாரு. நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாம் மற்றவங்க மேல இவன் தப்பு அவன் தப்பு அவன் தப்புன்னு சொல்லுவோம். மன வளமுடைய பண்பாளர்கள் இன்னொருவரை குறை சொல்வதில்லை, மற்றவங்க கிட்ட போய் அந்த பழியை ஏத்துறதில்லை, எல்லா தவறுகளையும் தான் ஏத்துக்கிறாங்க. நான் தான் அந்த தவறு பண்ணியிருப்பேன், பரவாயில்ல, அதை அப்படியே விட்டுடுங்க, இல்ல மன்னிச்சிருங்க. தன்னை மன்னிப்பு கேட்கறதுக்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க. இதெல்லாம் மனவளம் என்பது என்ன என்பதற்கான ஒரு அடையாளம். அதுக்கான சில சம்பவங்களை சொல்.